அர்ச்சகர் நியமனத்தில் சாதி பார்க்கக்கூடாது. இது கருணாநிதி முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. திருமாவளவன். உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அர்ச்சகர் பயிற்சி முடித்தவர்களே அவர்களுக்கு பொருத்தமான ஆகம கோயில்களில் அர்ச்சகராக நியமிக்கப்படுவதற்கு தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு ஆகமக கோயில்களில் அவற்றுக்கு பொருத்தமான ஆகமம் மற்றும் சடங்குகள் தெரிந்த எவரையும் அர்ச்சகராக நியமிக்கலாம். அதற்கான விண்ணப்பங்களை வரவேற்று விளம்பரம் வெளியிட அந்த கோயிலின் நிர்வாக அலுவலருக்கு அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். அத்தீர்ப்பின் அடிப்படையில் அர்ச்சகர் பயிற்சி முடித்தவர்களே அவர்களுக்கு பொருத்தமான ஆகமக கோயில்களில் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுவதற்கு தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். சேலம் சுகனேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அர்ச்சகர்களாக பணிபுரிய தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என 2018ஆம் ஆண்டு அக்கோயிலின் நிர்வாக அலுவலர் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டார். அதை எதிர்த்து அக்கோயிலின் அர்ச்சகராக இருந்த முத்து சுப்பிரமணிய குருக்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் பரம்பரையாக தமது குடும்பத்தினரே அக்கோயிலுக்கு அர்ச்சகர்களாக இருந்து வருவதாகவும், எனவே அர்ச்சகராக தானே நீடிக்க வேண்டும் என கோரினார். திருக்கோயில்களின் சாதி பேதங்களை அகற்றும் விதமாக அர்ச்சகர்களை தகுதியின் அடிப்படையில் நியமிக்கும் சட்டம் தமிழ்நாடு அரசால் 1970ஆம் ஆண்டு இயற்றவது. அது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம், அர்ச்சகர் நியமனம் என்பது மத சமய சார்பற்ற ஒரு நடவடிக்கை, எனவே அரசு அதை செய்ய முடியும் எனவும், ஆகமங்களில் சடங்குகளில் முறையாக பயிற்சி பெற்ற எவரும் அர்ச்சகராக நியமிக்கப்படலாம் எனவும் உறுதி செய்தது. என் ஆதித்யன் எதிர் திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டு 2002 என்ற வழக்கில் வழங்கப்பட்ட இன்னொரு தீர்ப்பில் பிராமணர்கள் மட்டும்தான் பூசை செய்ய வேண்டும் என்ற வாதத்தை நிராகரித்துவிடுவதோடு பயிற்சி பெற்ற எவரும் அதை செய்யலாம் என்ற உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள 2 தீர்ப்புகளையும் சென்னை எனும் வழக்கில் ஆகமடி கட்டப்பட்டது என கோயில் உறுதியாக தெரியும். கோயில்களில் ஆகம சடங்குகள் முதலாவற்றில் பயிற்சி பெற்றவர்களை அரசாங்க அர்ச்சகர்கள் நியமிக்கலாம் என தெளிவுபடுத்தியுள்ளது. கோயில்களில் ஆகம கோயில்கள் அல்லது ஆகம கோயில்கள் இல்லையா என்பதை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட கமிட்டி தற்போது செயல்படவில்லை என்பதால், அவ்வாறு கண்டறியும் வரையில் அர்ச்சகர் இல்லாமல் கோயில் இருக்க முடியாது என ஒரு கோயிலில் ஒரு ஆகமத்தின் கீழ் உள்ளது என்பது தெளிவாக தெரிந்தால் அந்த ஆகமத்தில் பயிற்சி பெற்ற எவரையும் அக்கோயில் அர்ச்சகராக நியமிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா யார் அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, யார் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தொல் திருமாவளவனுக்கு அந்த வரவேற்பு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காருங்க. இதை பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்த்திங்கன்னா உண்மையாக பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல தீர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.